ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஜிகே ஆன்சர் கீ பார்க்கலாம். புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி, அதாவது டெர்ஷியரி பிளியோசின் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பி. அடுத்து ஒரு பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து சி, 3, 4, 1, 2. குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3, பாஸ்ஜீன் அப்படிங்கிறது COCl2, கண்ணீர் புகை அப்படிங்கிறது CCl3NO2, கடுகு வாயு அப்படிங்கிறது ClC2H4SC2H4Cl. ஆன்சர் வந்து ஏ. கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி, 1 மற்றும் 3. சரிவரை எரிக்காத எரிபொருளினால் வரக்கூடியது, நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படும். ஆன்சர் வந்து டி. நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது கரெக்டு அப்படின்னா, இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். இந்த குழு 2000 மற்றும் 1500 BCக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர். ஆன்சர் பி, 1 மற்றும் 3. மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து சி, 2 மற்றும் 3 சரியானது. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கிறது. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி அப்படின்னா ஆன்சர் ஏ, 3 மட்டும் சரி. சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு காரணம் கூற்று. அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. இது கரெக்டு. இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். இதுவும் கரெக்டு. ஆன்சர் சி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. ஆன்சர் சி, 3, 2, 1, 4. சிட்டகாங் வெடிப்பு, அடுத்து வந்து வகுப்புவாத தீர்வு, சிட்டகாங் வெடிப்பு, அடுத்து காந்தி இர்வின் உடன்படிக்கை, அப்புறம் வந்து வகுப்புவாத தீர்வு, அப்புறம் பூனா ஒப்பந்தம். ஆன்சர் சி. பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி சரியான கூற்று. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை யாரு? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஏ, 1 வந்து கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜின்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. இது வந்து யாருன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, அவர் தான் வந்து முதல் தலைவர். SN பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து பி, 1 மற்றும் 3 மட்டும் சரி. கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து 2 மற்றும் 5 வந்து கரெக்டு. கஜுராஹோ பண்டல்கண்டும், திருப்பதி ராயலசீமா அப்படிங்கிறது மட்டும் கரெக்டு. அடுத்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் 1976. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்று என்ன அப்படின்னா, 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறது தவறு. ஆன்சர் பி. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பாக சரியானது எது அப்படின்னா 1 மற்றும் 2 கரெக்டு. இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது. இது வந்து கரெக்டு. அடுத்து 2, இதன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. அப்போ ஆன்சர் வந்து சி, 1 மற்றும் 2. அடுத்து சட்டப்பிரிவு 280ங்கிறது நிதிக்குழு, 263ங்கிறது மாநிலங்களுக்கு இடையிலான குழு, 262ங்கிறது நதிநீர் தகராறு தீர்ப்பாயம், 279A பொருட்கள் மற்றும் சேவை வரி குழு. ஆன்சர் வந்து பி, 4, 1, 2, 3. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையினை கண்டுபிடி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993, இது கரெக்டு. மத்திய தகவல் ஆணையம் 2005 கரெக்டு. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது 1964, இது தவறு. மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து 1963. அப்போ எதுலாம் தவறு அப்படின்னா 2, 3 மற்றும் 4 வந்து தவறு. நமக்கு தவறு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. அடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் இயக்கம் அப்படிங்கிறது 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது
1988 ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம்ங்கிறது 1969. ஆன்சர் வந்து ஏ. தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை யாருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஆன்சர் ஏ. நிதி ஆயோக்கின் SDG இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. 2, 3, 1, 4. உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. ஆன்சர் சி. செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா 1 மற்றும் 4. இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது. தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு இது வந்து நடைமுறைக்கு வரும். ஆன்சர் வந்து பி. பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்துக்கான நியாயமான விளக்கம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி. 2 மற்றும் 4. பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையினை மாற்ற பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். ஆன்சர் பி. அடுத்து சரியாக பொருத்தங்களை தேர்வு செய்க. ஆன்சர் 1 மற்றும் 3. NHS அப்படின்னா தேசிய சுகாதார சேவை. NHS அப்படிங்கிறது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ். அடுத்து PHCங்கிறது பிரைமரி ஹெல்த் சென்டர். இந்த ரெண்டும் தான் கரெக்டு. 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. ஆன்சர் ஏ. தேசிய விவசாய சந்தை ஈனாம் அப்படிங்கிற முகப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தை உருவாக்குறது. இது கரெக்டு. சிறந்த விலையினை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல். இதுவும் வந்து கரெக்டு. விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் மற்றும் வழிகளை வழங்குதல். இந்த மூணுமே வந்து கரெக்டு. ஆன்சர் டி. தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரெண்டுமே வந்து கரெக்டு. ஆன்சர் பி. தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. 2, 3, 4. அதாவது தமிழ்நாடு முழுவதிலும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது. அதே மாதிரி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பண விருதுகள் வழங்கி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது. அதே மாதிரி நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. இது வந்து இளைஞர்களுக்கான இந்த திறன் மேம்பாட்டு திட்டம்ங்கிறது மகளிருக்கு கிடையாது, இளைஞர்களுக்கு. அதனால் ஆன்சர் வந்து பி. 2, 3 மற்றும் 4. அடுத்து ஒரு பொறுத்துக. மதி பஜார் அப்படின்னா சுய உதவிக்குழு. பசுமை வீடுகள் வந்து சுத்தமான எரிசக்தி. நான் முதல்வன் வந்து திறன் மேம்பாடு. அஜ்வீகா அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்பு. ஆன்சர் பி. நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்துக்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 1,00,000. ஆன்சர் ஏ. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் ஆண்டின் முதல் சொந்த பிரத்யேக வளாகம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா பெரும்பாக்கம். ஆன்சர் டி. தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSMEக்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னா 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. உத்தியம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர்கள் யார் அப்படின்னா பெண்கள். 1 மற்றும் 2. ஆன்சர் வந்து சி. அடுத்த ஒரு பொறுத்துக. ஆதரவு தேடுதலின் சின்னம் பார்த்தோம் அப்படின்னா அசோக மரத்தின் இலை. அன்பின் சின்னம் அப்படிங்கிறது வெள்ளை அல்லி மலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் குறுந்தொகை. பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. நற்றினையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து பி. கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய கூற்றுகளில் எது வந்து கரெக்டு அப்படின்னா 2 மற்றும் 3 வந்து கரெக்டு. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி. பின்வரும் நூற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2 மற்றும் 3. மருதுபாண்டியர்கள் எட்டயபுரம் அப்படிங்கிறதும் பூலித்தேவன் 2 மற்றும் 3. துண்டாஜி வாக் அப்படிங்கிறவர் வந்து மதுரை அப்படிங்கிறதும் மருதுபாண்டியர்கள் எட்டயபுரம் அப்படிங்கிறது வந்து தவறு. நமக்கு தவறு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் பி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துக. சட்டமறுப்பு இயக்கம், சிப்பாய் கழகம், வேலூர் கழகம், தென்னிந்திய புரட்சி. இதுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. ஆன்சர் வந்து டி. திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னா குடிமக்களுடைய கடமைகள் வந்து மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன. ஆன்சர் சி. புத்தகங்களின் ஆசிரியர்கள் பெயர்களை பொறுத்துறது. திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது காரிரத்ன கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கிவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் வந்து குழந்தைசாமி. ஆன்சர் வந்து ஏ. உடையோர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? ஊக்கம் உடையோர். ஆன்சர் வந்து ஏ.
அடுத்து காலவரிசை சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன். ஆன்சர் வந்து ஏ 1 2 3 4. தலைச்சங்க புலவனார் தம்முளார், இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 4 2 1. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பார் புலவர் யார் அப்படின்னா காவர் பெண்டு. ஆன்சர் பி. இந்த மேக்ஸு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஒரு நாள். 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கோளம் உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பி நீளம் வந்து 37.9 மீட்டர். ஆன்சர் பி. அடுத்து இந்த கூட்டுவட்டி இந்த சமூகான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி. ரூபாய் 8920. அடுத்து ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2:3:4. அடுத்து ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கம். இதுக்கான ஆன்சர் வந்து 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். ஆன்சர் சி. 15 கிலோ சர்க்கரையின் விலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3003. ஆன்சர் சி. ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைகிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ 1% குறைகிறது. அடுத்த உறுப்பை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி 1890. அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் குறியீடுகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் டி 1. 45 மாணவர்கள், ரவி 9 தரம் பெற்றுள்ளார், ராஜ்க்கு கீழே. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் பி 17. 9 வண்ணப்பெட்டிகள், சிவப்பு, வெள்ளை, பச்சை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெஷின் அப்படிங்கிறதுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி. அடுத்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி. உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது அப்படின்னா 1 2 3 எல்லா பணிகளையும் செய்கிறது. இது கரிம மூலக்கூறுகளின் கட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது. மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது. இது உயிர் மூலக்கூறுகள் எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டுக்கு நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 3 மட்டும். அதாவது கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் XO நிலை அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஆன்சர் வந்து ஏ. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து 1 2 4. அதாவது குறுகலான காந்த தயக்க கண்ணி, அதே மாதிரி மிகு ஊடுருவு திறன், அப்புறம் வந்து குறை தக்கவைப்பு திறன். ஆன்சர் வந்து டி. இந்த நிலையான வளர்ச்சி இலக்கு இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி 3 4 2 1. 3 4 2 1. மண் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 வந்து சரியானது. ஆன்சர் வந்து பி. கீழ்கண்டவற்றில் தீன் இலாஹி பற்றிய உண்மை கூற்று வந்து முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேசிய மதமாக நிறுவ வேண்டும். ஆன்சர் வந்து சி. சோழரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்று வெளிப்படுத்தும் பட்டயம் வந்து திருவாலங்காட்டு பட்டயம். ஆன்சர் பி. சரியாக பொருத்தி உள்ளவற்றை தேர்ந்தெடு. இதில் வந்து ரயத்துவாரி முறை மன்றோ, இருப்பு பாதை இணைப்பு டல்ஹவுசி இந்த ரெண்டும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து டி 3 மற்றும் 4. அடுத்து பாரதியார் கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம். ஆன்சர் சி. கால வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 2 4 1. 3 2 4 1. ஆன்சர் சி. அடுத்து ஒரு பொறுத்துக. நீதித்துறை செயல்பாடு, நீதியில் ஆளுமையில் அறநெறி. இதுக்கான ஆன்சர் வந்து பி 3 4 2 1. நீதித்துறை செயல்பாடு அப்படிங்கிறதுக்கு வந்து 1947, ஆளுமையில் அறநெறிங்கிறது 2007, நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கைங்கிறது 1997, நிர்வாக தீர்ப்பாயம் அப்படிங்கிறது 1976. அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடு. இது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது. கரெக்டு. இயற்கை சூழலை பாதுகாக்கிறது, மேம்படுத்துகிறது.
நமது பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாக்கிறது. இதுவும் கரெக்டு. தனியார் உடைமைகளை பாதுகாக்கிறது மட்டும் வராது. ஆன்சர் வந்து சி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பான நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிக்கிறது. நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. ஆன்சர் வந்து பி. முன்னுரிமை அட்டவணை வரிசையின் அடிப்படையில் சரியான வரிசை பார்த்தோம் அப்படின்னா துணை ஜனாதிபதி, அடுத்து மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். ஆன்சர் பி. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது என்ன அப்படின்னா பிரகாஷ் சிங் வழக்கு அப்படிங்கிறது நீதித்துறை சீர்திருத்தம் அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் வந்து சி. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி. பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆன்சர் பி. நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தப்படவோ, நாடு கடத்தப்படவோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ, வேறு எந்த வகையிலும் அளிக்கப்படக்கூடாது. இது எதில் இருக்குது அப்படின்னா மகா சாசனம். ஆன்சர் சி. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் பற்றிய கூற்றுகளில் எது சரியான கூற்று அப்படின்னா 1 மற்றும் 4. 1 வந்து சட்டப்பூர்வ கழகம் இது. அடுத்து இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலசங்கத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. 1 மற்றும் 4. அடுத்து HIV பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து ஒரு பொறுத்துக ரயத்வாரி திட்ட அறிக்கை, பஞ்சமர் பள்ளிகள் ரயத்வாரி திட்ட அறிக்கை பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் மன்ரோ மற்றும் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிடர் பள்ளிகள்ங்கிறது அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் யார்? பெரியார். நீதி கோட்பாடு வந்து ஜான் ரால்ஸ். ஆன்சர் வந்து டி. அடுத்த ஒரு கூற்று காரணம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் சமூக நீதியின் மூலம் சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து காரணம் கூற்று ரெண்டும் சரி, கூற்றுக்கான விளக்கம். ஆன்சர் சி. இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கு ஸ்வச் பாரத் மிஷன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. ஆன்சர் சி. புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்டது என்ன சட்டம்னா நிதி சட்டம் 2016. அடுத்து ஒரு பொறுத்துக கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இந்த இடம்பெயர்வு பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4. கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வு தலைகீழ் எதிர் நகர்வு அப்படிங்கிறதும், நகரத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வு கிராமப்புற மறுசுழற்சி அப்படிங்கிறதும் தவறு. ஆன்சர் ஏ. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் என்ன அப்படின்னா காற்றாலை. ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு இடம்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையான இடம்பெயர்தல். இதற்கான ஆன்சர் வந்து சி. கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து இதில் எது தவறு அப்படின்னா நாமக்கல் முட்டை நகரம், தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் வரும். அதனால் 3 மற்றும் 4 வந்து தவறு. டி. அடுத்து இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சரியாக பொருந்தியுள்ளதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1, 2, 5. ஆன்சர் வந்து டி. அடுத்து சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. 2, 3, 4 சரி. 2, 3, 4 வந்து கரெக்டு. அடுத்து இந்த சிவகங்கை படை 1801 ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை தாக்கினார்கள். சின்னமருது ஊமைத்துறைக்கு 1801 அடைக்கலம் கொடுத்தாருங்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டு. சரியான விளக்கம். ஆன்சர் சி. மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய கட்சி என்ன கட்சி அப்படின்னா நீதி கட்சி. ஆன்சர் பி. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதி தான் திருக்குறள் அப்படிங்கிறத சொல்லி திருக்குறளை தமிழர் வேதம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜி போப். ஆன்சர் டி. அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. 3. இதுக்கான ஆன்சர் வந்து இல்லை. அடுத்து சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவது பார்த்தோம் அப்படின்னா 3, 1, 4, 5, 2. 3ங்கிறது என்ன? அன்பு. அடுத்து நாணம். அன்பு, நாணம். அடுத்து 4 ஒப்புரவு, கண்ணோட்டம், அப்புறம் வாய்மை. ஆன்சர் வந்து டி. எல்லா பொருளும் இதன் பால் உள்ளன, இதன் இல்லாத பொருளும் இல்லை அப்படிங்கிற அந்த கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் வந்து சி. இருப்பு முகம் தெரிந்த ஏன் தெளில் மறுப்பின். இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி. ஆன்சர் ஏ.
அடுத்து தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்துள்ள இடங்கள் 1 மற்றும் 2. தருமபுரி, தொப்பூர், சேலம், கண்ணியன்குட்டை இந்த 2 வந்து கரெக்டு. ஏ ஆன்சர். அடுத்து ஒரு மேக்ஸு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ 4 நாட்கள். அடுத்து சதுர வடிவிலான பூங்கா. இதுக்கான ஆன்சர் வந்து 136 மீட்டர். ஆன்சர் டி. அடுத்து ஒரு தனிவெட்டி கணக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 16 2/3 ஆண்டுகள். ஆன்சர் சி. அடுத்து இந்த மேஜை நாற்காலி கணக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து பி 2:10. ஆன்சர் பி. அடுத்து ஒரு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப். இதுக்கான ஆன்சர் வந்து சி 2550. அடுத்து ஒரு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இந்த கணக்கு தான் பி 195 மற்றும் 143. ஆன்சர் பி. அடுத்து சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 814. ஆன்சர் பி. அடுத்து இந்த கணக்குக்கான ஆன்சர் 196க்கான ஆன்சர் பி 7/25. அடுத்து ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஆன்சர் ஏ. அடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி பிஇ. இந்த பகடை கணக்கு. இதுக்கான ஆன்சர் என்னென்னா 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. ஆன்சர் சி. அடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதில் யார் மிகச்சிறியவர் அப்படின்னா சி கியூ அப்படிங்கிறவர் தான் மிகச்சிறியவர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.